தெரியலையே. இப்போ என்ன சொன்ன? என்ன சொன்னமா? அதான் சொன்னியா? அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் இருப்பது வைத்து சிறப்பான வாழ்க்கை. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டி வீட்டில் இருக்கோம். இங்கே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கருவாடு. இது வந்து ஊர் கருவாடா? இது வந்து மத்தி மீன். மத்தி மீன் வந்து கருவாடு செஞ்சுருக்காங்க. ஊரில் வந்து சாலை மீன் சொல்லுவாங்க, நம்ம வந்து மத்தி மீன் சொல்லுவோம். இப்படிதான் ஒரே மீன் தான். இதில் கருவாடு செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப ரேரு. நீங்கள் இதை மூலச்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டால் ஊரில் தான் கிடைக்கும். என்ன ஸ்பெஷல்? இது அதிகமாக நாற்று அடிக்காது. என்ன குளோரியா? என்னம்மா உங்க ஊர் ஸ்பெஷல் கருவாடு? கருவாடு தான் ரொம்ப ஃபேமஸ். கருவாட்டு குழம்பு வைக்கிறது. ஆமா, அதில் கருவாடு குழம்பு வச்சா அதில் சீனி எனக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு நல்லா காயெல்லாம் போட்டு அவிய சீனி கலக்கு சொன்னது மூஞ்சி ஈனச்சு போட்டு எல்லாம் வேக வச்சுட்டு அப்புறமா புளி மசாலா எல்லாம் போட்டு கொதிக்க வச்சுட்டு நல்லா காய்ஞ்ச பிறகு இந்த கருவாடை கழுவி போட்டு வேண்டியதாங்க. அப்புறமா ஸ்நாக்ஸ் இதில் வந்து எனக்கு சீனி மிட்டாய் ரொம்ப பிடிக்கும். ஏனி மிட்டாய் சொல்லுவாங்க, சீனி மிட்டாய் சொல்லுவாங்க. எங்கள் அத்தை நிறைய வாங்கிட்டு வந்தாங்க, நிறைய காலி பண்ணிட்டேன். இங்கே உட்காந்து நான் சாப்பிட்டுட்டேன். எப்படி இருக்குன்னா இது ஏனி மிட்டாய், சீனி மிட்டாய் எல்லாமே நிறைய சாப்பிட்டாச்சு. திருநெல்வேலி மிட்டாய் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ஊர் சைடில் யூடியூப்ல தெரிஞ்சு போட்டிருக்காங்க. ஆனால் எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. ஜம்மு மிட்டாய் மாதிரி இருக்கு. நிறைய பேர் போட்டுக்கிறாங்க. அப்புறமா இது வந்து கை சுத்து முறுக்குங்க. ஆமா, இது கை சுத்து முறுக்கு. இது மிஷின்ல எல்லாம் இல்ல, கையிலேயே முறுக்கு சுத்துவாங்க. நம்ம செய்யலாமாயா? ஒரு முறுக்கு ஒரு ரூபாய் செய்யுங்க. ஆமா, ஒரு முறுக்கு ஒரு ரூபாய் வந்தானா செய்யலாம். சீனி மிட்டாய் செய்யறாங்க ஆண்டி. செய்து தெரியுமா? நீங்க வரணும் அப்போ. செய்து தெரியுமா உங்களுக்கு? அளவெல்லாம் கேட்டா சொல்லுவீங்களா? பச்சரிசியா? அப்போ சொல்லுங்க, சொல்லுமா செஞ்சுக்கலாம். ஆமா, ஊர் மிக்சர் இடிச்சு வச்சிட்டு அதில் சீனி எல்லாம் போட்டு கலந்து. ஏன்னா நம்ம ஜவு மிட்டாய்னு ஒன்று செஞ்சோங்க வெள்ளத்தில். அதையே வந்து நிறைய பேர் ஒழுங்காக சொல்லலை. அம்மா சொன்னாங்க. ஆனால் என்னன்னா அதில் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு அதை ஒரு பிளேட்டை போட்டு கட் பண்ணி நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சி ரெடியாக வச்சுக்கணும். அப்புறமா எடுக்க சொன்னால் அப்படியே அது கல் மாதிரி இருந்து அதை நாங்கள் கல் வச்சு உடச்சி தான் சாப்பிட்டோம். அந்த அளவுக்கு வீடியோ சொல்லும்போது ஒரு இது தெளிவாக நம்ம கொடுத்துட்டோம்னா என்ன வேணால் பார்த்துப்பாங்க. அதுக்காக தான் நான் வளர்கிற மாதிரி இருந்தாலும் ஆனால் நான் சொல்ல வர பாயிண்ட் சொல்கிறேன். அதான் உண்மை. போட்டுக்கிட்டு எடுத்து கொடுத்துருவாங்க. மிக்சரும் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு மிக்சர் இருக்கும், பெரிய மிக்சர். அது இல்லை போல. நம்ம மிக்சர் செஞ்சு காமிக்கலாமா? மிக்சர் தான் எல்லா ஊர்ல எல்லாம் செஞ்சுனே தானே இருக்காங்க. வீட்டுக்கு வீடு மிக்சர் செஞ்சுறாங்க இப்பெல்லாம். வீடுல செய்யறாங்க. தீபாவளி வருதுல்ல, அதெல்லாம் ஸ்வீட்லாம் செய்யறாங்க. நீங்க ஏனி மிட்டாய் செய்ய முடிஞ்சா செய்யுங்க. பாட்டு பிளேட்ஸ் கிச்சன் நாங்க வேற இன்ஸ்டாகிராம்ல என்னது ரசகுல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன சொல்லு? முட்டையா? காட்டு முட்டையா காட்டு. நான் கூட முட்டை தான் நினைச்சேன். அப்புறமா தான் பார்த்தேன் ரசகுல்லா. முட்டை அப்படியே பாட்டு பிளேட்மா. அக்கா ஒருத்தங்க அண்ணல இருந்தாங்களா அக்கா, அவங்க எதுக்கு பாஸ்ட் புட்டா? ஐயோ இந்த வீடியோ அழிச்சு விடுறோம். அதுல இருந்து தனியா வருது பாட்டு பிளேட். நீயே ஒழுங்கா சொல்ல மாட்டே. பாட்டு பிளேட்ஸ். பாத்திரம் பிளேட். பாட்டுனா என்னது? பாட்டுனா என்னது? பானை. அதான். பிளேட்னா தட்டு. பானையில இருந்து தட்டு. அது ஏன் ரொம்ப கஷ்டப்படுறேன்? என்ன தெரியுமா சொல்றாங்க? நான் கூட முட்டை தக்க நினைச்சேன். அப்புறமா நீங்க அவங்க ரசம் கொடுலாம். அப்புறமா தான் கீழே பார்த்தேன். இப்பதான் பாக்குறேன். பார்த்தோன்னே நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கண்டுபிடிப்பு வேணும்ல, அதுதான். பாஸ்ட் ஃபுட்டா சொல்லிட்டாங்க. அக்கா பேர் பார்த்துக்கோங்கக்கா. ஃபியூச்சர் ஏதாச்சும் அவ்வளோ வச்சா பாஸ்ட் ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்க. என்னதான் போடுறாங்க? இதே சொல்லுங்க, என்ன போடுறாங்க என்ன போடுறாங்க. போட்டா ஒன்னே போயிடுமா? அம்மா வந்து கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஒரு வீடியோ. இதெல்லாம் ஒரு வீடியோனா பார்க்க ஒரு அதிர்ச்சி வர மாதிரி இருக்கணும். அதிர்ச்சி வர மாதிரி தான் கொலைதான் பண்ணணும். எங்க அம்மாவுக்கு கொரோனா வந்துச்சு. அது கொலை பண்ண வேண்டாம். அம்மா வீட்டிலேருந்து வந்துட்டோங்க. இன்னைக்கு என்னென்ன ரொட்டீன் பண்ண போறேன்னா, இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் என்னுடைய பெட்ரூம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் க்ளீன் பண்ண போறேன். துணி மடிச்சே வைக்கல.
நிஜமாவே எனக்கு கொஞ்சம் ரொம்பவே உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த லோ ப்ரெஷர் அதிகமாகிட்டு கை காலெல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு ஆகிடும். ஏற்கனவே நான் என்ன நிறைய பேர் வேலைக்கு போகலையான்னு எல்லாம் கேட்டிங்க பார்த்தீங்களா. அந்த டைம்லலாம் என்ன ஆச்சுன்னா, 2 வீலர் இருக்குது பார்த்தீங்களா, 2 வீலரில் போகும்போதே லோ ப்ரெஷர் ஆகி 2 வாட்டி நான் மெயினான இடத்துலலாம் விழுந்தேன். என்ன சொல்லலாம், ஒரு உயிரோடு இருக்கிறனாலே அது ஏஸ்பாவோட கிருபை தான் சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துலலாம் விழுந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைபாஸ் தப்பிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம். நான் என்னன்னா லோ ப்ரெஷர்லேயே போய் அப்படியே விழுந்துருவேன். அதனால தான் ஷாம் வந்து என்னை வேலைக்கே அனுப்பலை. அதுக்கப்புறமா நீ போதும் வேலைக்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லி தான் என்னை வீட்டில் வந்து வச்சுருக்காங்க. என்ன ஆச்சுன்னா, அன்றைக்கி வந்து ரொம்ப லேட்டாக தூங்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எப்போவுமே நான் வந்து உங்களுக்கு தெரியும், மார்னிங் வந்து என்னால் வந்து எதுக்கு சாப்பிட முடியாதுன்னா, நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து நான் மார்னிங் வந்து சாப்பிட மாட்டேன். அதுவே எனக்கு ரொட்டீனாக பழகிறதுனால என்னால் மார்னிங் வந்து சுத்தமாக சாப்பிட முடியாது. ஆனால் இப்போ வேறு வழி இல்லாமல்னா கஷ்டமாக பட்டு சாப்பிட்றேன். ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுவேன், 3 வேளை சாப்பிடவே மாட்டேன். ஒழுங்கினமும் அதிகமாக இருக்குது. ஆனால் என் மேலே தப்பு தான் இருக்குது. அப்படியே பழகினால நான் அப்படியே விட்டுட்டேன் பாருங்க. கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டு பக்கத்து சரௌண்டிங்லேயே நிறைய பேர் வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த கொரோனா வைரஸாலேயே நிறைய பேருக்கு பாதிப்பு வந்து நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க வேறு. அதுவும் கொஞ்சம் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. என்னடா இதுக்கு மருந்தும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னடா இது இப்படியே போயிடும் போலியே லைஃபு அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு அன்றைக்கி. அதுக்கு அடுத்தது அவ்வளோதான், நான் அப்படியே தான் இருந்துட்டு இருந்தேன். மொபைலில் வந்து ஜோசப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போஸ்ட் போடலான்னு நினச்ச பாருங்கள். போடும்போதே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப கேர் ஆகி ஒரு மாதிரி ஆகிடுச்சுனால சாமுக்கு வந்து ராகவன், சாம் பேர் ராகவன் அப்படியே கூப்பிட்டுட்டே அப்படியே எனக்கு ரொம்ப கேர் ஆகிட்டு அப்படியே நான் விழுந்துட்டேன். அப்படின்னா கை காலெல்லாம் ரொம்ப கூலிங் ஆகிடுச்சு. கை தான் ரொம்ப பயங்கர கூலிங் ஆகிடுச்சு. நான் வந்து ரொம்ப ஹீட் பாடி. இங்கே வந்து டெம்பரேச்சர் பார்க்க வராங்க பார்த்தீங்களா, அவங்களே எனக்கு கேட்பாங்க. நான் எப்போவுமே டெம்பரேச்சர் வந்து 98, 99 பாயிண்ட் தான் எப்போவுமே இருப்பேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹீட்டான ஒரு பாடி தான். ஏன்னா அப்பா எல்லாமே அப்படி தான். அதனால் எப்போவுமே சூடாக தான் இருக்கும். அப்படியே கை காலெல்லாம் ரொம்ப ஜில்லுன்னு போயிடுச்சு. இன்னுமே அந்த கை 2 கையுமே எனக்கு ரொம்ப வலிக்குது, பயங்கரமாக வலிக்குது. அப்படியே ஜில்லுன்னு ஆகிட்டு ரொம்ப பயங்கரமாக நிஜமாகவே நான் பயந்துட்டேன், ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணேன். சர்ச்சில் ப்ரேயர் போயிட்டு இருந்துச்சு. பாஸ்டர் ஐயா பேசிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நான் ப்ரேயரில் உட்காந்துட்டு அப்படியே ப்ரேயர் கேட்டுகிட்டே அப்படியே படுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப லோ ப்ரெஷர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த சம்பவம் ஆனதுலேருந்து, அதாவது முந்தானேது தான் அது மாதிரி நடந்துச்சு. அதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா, தொடர்ந்து இப்போ மார்னிங்கெல்லாம் சாப்பிட்றேன். இன்றைக்கி சாப்பிடல, இன்றைக்கி வந்து பேங்க்குக்கு போயிருந்தோம், சாப்பிடல. அதுலேருந்து நான் சாப்பிட்ணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. ஏன்னா பயம் ரொம்பவே வந்துச்சு. பயம் வந்துச்சுன்னா எதுக்கு, எங்களை பொறுத்தளவு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிறிஸ்டினை பொறுத்தளவு நம்ம வந்து என்ன யோசிப்போம், நான் என்ன யோசிப்பேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாருமே தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக நான் வந்து நம்ம இப்படி இந்த பூமியில் இல்லாமல் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக இயேசுவா கிட்ட போகணும் தான் நான் எதிர்பார்ப்பேன். ஐயோ, நம்ம அவ்வளோ வந்து ரொம்ப பரிசுத்தவான் கிடையாது. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லலாம், ரொம்ப நல்லவளும் கிடையாது. நம்மளே இன்னும் நிறைய மாற்றிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இயேசுவா கிட்ட போக முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு. அப்புறமா சாம் சொன்னாங்க, நம்ம எவ்வளோ நல்லவங்களாக ஆகிறோமோ அதுவரை இயேசுவா நம்மளுக்கு வந்து வாழ்க்கை கொடுத்துட்டே தான் இருப்பார். அவர் எடுத்து உனக்கு இதுக்கே இப்படின்னு பயப்படுற அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அதுக்கப்புறமா தான் நான் யோசித்தேன், இதுவே நம்மளுக்கு இப்படி பயமாக இருக்கே. இந்த கொரோனாலலாம் கூட்டிகிட்டு போகிறாங்களா ஹாஸ்பிட்டலில், அவங்களெல்லாம் அப்படியே படுக்க வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு நாள் அவங்களுடைய மூச்சு காற்று உயிர் போகும்போது அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்கள்ல. அந்த ஒரு நாள் 1 வாரம் இருந்தாங்க எங்கள் ஆண்டியெல்லாம். அவங்களாம் நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களாம் எவ்வளோ ஃபீல் பண்ணி அவங்களுடைய உசுரை வந்து இந்த ஒரு கொள்ளை நோய் வந்து கொண்டு போகும்போது அது எவ்வளோ வலி கொள்ளும் இந்த கொரோனாவால். அதெல்லாம் ரொம்ப நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேங்க. எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணுவேன், நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவேன், ஃபீல் பண்ணாமல் இருக்க மாட்டேன். அந்த சம்பவம் நாடே ஒரு போக்கில் தாங்க போயிட்டுருக்கு. நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நல்லா ப்ரேயர் பண்ணலாம், இந்த நோயெல்லாம் விட்டு போகணும். அப்புறமா அப்படி தாங்க பிரச்சனை போயிட்டுருக்கு லைஃபு. இவ்வளோ தான் நடந்துச்சு. இந்த கொடூரத்தை தான் எப்போவுமே எனக்கு அது தெரியாது.
நம்ம அம்மா அப்பா கூட இருக்கும்போது அது மாதிரி நான் 2-3 வாட்டி விழுந்திருக்கேன் பைக்கில். லோ ப்ரெஷர் வந்து கை ஒரு வாட்டி எனக்கு என்னென்னா இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, ரைட் ஹேண்ட் கை ஃபுல்லாக செம்மடி. ஆனால் ரத்தம் காயம் தான் வந்துச்சு தவிர மிச்சப்படி ரொம்ப பெரிய அடியெல்லாம் கிடையாது. சதெல்லாம் கிழிஞ்சி ரத்தம்லாம் வந்து 1 வீக் கை அசைக்க முடியாமல் இருந்துச்சு தவிர ரொம்ப டேஞ்சராலாம் நான் போனது கிடையாது. இந்த லோ ப்ரெஷரால் தான் டம்முன்னு விழுந்துருவேன் தவிர மிச்சப்படி ஒன்றுமே கிடையாது. வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், இது மாதிரி தாங்க எல்லாருடைய மனுஷனுடைய நிலைமை. இந்த கொரோனா வந்து ரொம்பவே எல்லாருமே சீரழிக்குது. கண்டிப்பாக எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்கள். என்ன சென்னையில் இல்லை அப்படி சொன்னாங்க, அதெல்லாம் சும்மா கதைங்க. எங்கள் வீட்டு சைடே 10 பேருக்கு கொரோனா வந்துச்சு. அதில் நிறைய பேர் இறந்துட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து வெளியில் தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு இருக்குது. எங்கள் ஏரியா ஃபுல்லாக சரௌண்டிங்கில் வந்து எக்கச்சக்கமாக ஸ்ப்ரிட் ஆகிருக்குது. எப்படின்னா எங்கள் ஏரியாவை பொறுத்தளவு நாங்கள் சேஃபாக இருந்துக்கிறோம். வெளியில் போகாமல் உள்ளேயே வச்சுட்டு உள்ளேயே இருக்கிறோம். வேறு எந்த வேலையும் செய்யாமல். அதுதான் உண்மை. வேறு என்ன பண்ணுறது, நம்மளுக்கு சாப்பாடுக்கு கண்டிப்பாக வேலைக்கு தான் போகணும். தம்பி அப்பா ஷாம் எல்லாமே போக தான் செய்கிறாங்க. பார்ப்போமே, கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்கள் எல்லாருக்காகவும். அதான் நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். உங்களுக்கு நான் இந்த க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ரூம் காட்டுறேன். என்னென்னா இந்த ஷாப்பிங் வீடியோலாம் போட்டோம் பார்த்தீங்களா, அதோடைய இதெல்லாம் அப்படியே அங்கங்கே இருக்குது. ஷாப்பிங் பண்ணது எல்லாமே அப்படியே இங்கே இருக்குது. அதெல்லாம் எடுத்து வைக்கணும். எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஆச்சுனாலே சாம் வந்து விட்டுட்டு போக அவருக்கு மனசே வராது. ரொம்ப பயந்துருவார். தனியாக இருக்க போய் ரொம்ப பயம் ஆயிடுச்சு. என்னென்னா நம்மளுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்க. சாம் வந்து ரொம்பவே பாவம். அவருக்கு என்ன சொல்கிறது, என்னை அவ்வளோ பிடிக்கும். என்னை எந்த வேலையுமே வாங்க மாட்டாங்க. அவங்க நல்லாவே பார்த்துப்பாங்க. என்ன சொல்ல, என் சின்ன வயசுலேருந்து யாருமே என்ன இவ்வளோ வச்சு பார்த்து தாங்கினதெல்லாம் கிடையாது. ஏதோ ஏஸ்பாக் என்னை பிடிச்சதுனால எனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கொடுத்தாங்க. அதுதான் மெயினே. அதுக்கு அடுத்தது ஃபேமிலியே சரி, என் மாமியாரும் சரி, என்னுடைய நாத்தனார் அக்காங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அதனாலேயே எங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் அந்த குறையாவே தெரியாது. ஜாலியாக தான் நாங்கள் எப்போவுமே இருப்போம். பார்க்கலாம், நீங்களும் ஜாலியாக இருங்க. எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்கள். அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ரொம்ப நேரம் பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசினேன். The sun is up, it's a beautiful day. My beginning will be as bright as the sun. Come, won't you come along? And it feels so bright, it's like luck is raining on me. இந்த ரேக்கில் இருந்துச்சு பார்த்தீங்களாங்க, அதில் இருந்த துணி எல்லாமே நான் கழிச்சிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அங்கே இந்த மூட்டை இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூட்டை எல்லாம் கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப கொஞ்சம் நல்லாவே பழசு தான், அதெல்லாமே கொடுக்குறதுக்காக வச்சுருக்கேன். எங்கள் அங்கிள் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கொல்லிமலைக்கு போய் கொடுப்பாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அங்கே தான் கொடுப்போம். ஏற்கனவே ஒரு மூட்டை போயிடுச்சு, இன்னொரு மூட்டை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த ரேக் ஆர்கனைசேஷன் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, நிறைய பாக்ஸ் இப்போ வந்து காலி ஆகிடுச்சு. இன்னும் நல்லா காலி ஆக்கிட்டு நல்லா போடாமல் நான் வச்சுருப்பேன் பார்த்தீங்களா, அதெல்லாமே கழிச்சிலான்னு இருக்கேன். நான் வந்து எப்படின்னா இந்த சுடிதாரு லெகின்ஸ் எல்லாம் நான் அதிகமாக போட மாட்டேன். எனக்கு வந்து ரொம்ப அது கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. நான் இந்த ஸ்கர்ட்டு டிஷர்ட்டு போட்டு நான் பழகிறதுனால எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே நான் ஒர்க் பண்ணும்போது போனோம் பார்த்தீங்களா, அப்போ கொஞ்சம் வாங்கின டாப்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கடுத்தது சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா அம்மா எனக்கு காலேஜ் படிக்கும்போது எடுத்து கொடுத்ததுனால சிலது ஞாபகங்களாக நான் வச்சுருக்கேன். மிச்சபடி இதுக்குள்ளே தான் இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா என்னால் இப்போ மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. ட்ரெஸ்ஸு தான் ரொம்ப அங்கங்கே கிடக்குது, அதனால் கழிச்சிட்டே இருக்கிறேன். அந்த பாக்ஸில் வந்து நியூ கிராஃப்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா, ஒன்றுத்தில் ஷால் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸ்கால் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணுவேன். எனக்கு மாஸ்கை விட நான் ஷால் இருக்குது பார்த்தீங்களா, அதையே சுற்றி மூஞ்சி ஃபுல்லாக சுற்றி கட்டிட்டு போகிறதே எனக்கு சேஃபாக இருக்கிற மாதிரி தோணும். அப்புறமா இதில் கொஞ்சம் துணி இருக்குது. அதுக்கு அடுத்தது அவ்வளோதான். இந்த மூட்டையை இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் துணி இருக்குது, பீரோவில் இருந்து எடுத்து கழிச்சிட்டு க்ளீன் பண்ண வேண்டியதாங்க. இப்போ எல்லாமே காலியாகி கிடக்குது. இதெல்லாம் வெறும் டப்பா தான். இப்போ நம்மளுடைய கீபோர்டுடைய ஸ்டாண்ட் இங்கே தான் வரப்போகுது. இங்கே தான் டேபிள். சாம்க்கு ஆஃபீஸ் ரூம் ரெடியாக போகுது. Go
and follow your heart. Doesn't matter how far. There is so much love to give. Something's telling me this time. Baby, baby, now I know. Baby, baby, gotta go. There is so much love to give. Something's telling me it's right. When you came to me, oh, I knew it's you, yeah, boy. The one to show me now and forever. No, you'll never be alone again. All day, oh yeah, all day. Please stay in my arms, boy. The one to show me if we're together. It don't matter if it rains. All day, oh yeah, all day. As long as you're in my arms, boy. It's you and me on this beautiful day. And it's smiling, holding on to you tight. I guess our hearts can align. And it feels so right. It's like your love has gotten to me. Go and follow your heart. Doesn't matter how far. I can see it now, it's deep in your eyes. No way to define what we feel inside. Baby, baby, now I know. Baby, baby, gotta go. There is so much love to give. Something's telling me it's right. When you came to me, oh, I knew it's you, yeah, boy. The one to show me now and forever. No, you'll never be alone again. All day, oh yeah, all day. Please stay in my arms, boy. The one to show me if we're together. It don't matter if it rains. All day, oh yeah, all day. As long as you're in my arms, boy. Don't worry of tomorrow. For now, you're everything in my day. I love the way you like a song. You know my heart. Cause you know me, know my heart. You're everything in my day. I love the way you know my heart. Yeah, alright. The one to show me now and forever. No, you'll never be alone again. இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தாங்க. எனக்கு என்னன்னா இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஏதாவது ஒர்க் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணணுன்னு நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸ்லேட் எடுத்துகிட்டு வந்து வைக்கணும், அவ்வளோதான். ஓரளவுக்கு உட்காந்து வேலை செய்கிற மாதிரி இது கரெக்டாக இது யூஸ் ஆகும். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன தெரியுமா நாங்கள் பண்ணோம், தோசை சாப்பிட்டோம். தோசை தான் கரெக்டாக வந்து இப்போ சாப்பிட்டு முடித்தோம். டைம் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் நான் ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா என்னால் ரொம்ப பண்ண முடியல, ரொம்பவே டயர்டாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், நான் பேசும்போதே அந்த ரிஸ்க்காக என்னால் இருக்க முடியல. கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே பண்ணி இன்றைக்கி நான் வந்து ஒரு 4 பாதாம் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டேன். நான் இனிமேல் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக இது பண்ணும், உடம்ப வந்து பார்த்துக்கணுன்ட்டு ஒரு முடிவில் தான் இருக்கேன். பார்க்கலாம். எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கொரோனா பேஷண்ட் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அப்புறமா யாராவது அங்கே இருப்பாங்க, அவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. துப்புரவு பணியாளர் அவங்க எல்லாருக்காகவுமே நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்கள். எல்லாருடைய ஜெபம் தான் ஒருத்தவங்களும் தாங்கும். அதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோவில். ஓகே, நான் என்ன பேசுனேன் எனக்கே தெரில. ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கம் வர ஆரம்பிச்சிச்சு. மணி 11 ஆகுது. நான் தூங்க போகிறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப கொடூரமாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். தலை வாரி இருக்கேன், ஏன்னா கொண்டை தான் போட்டுட்ருக்கேன். பார்க்கலாம். ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுடன் இந்த வீடியோ வருவது க்ளோரி ராகவன். பாய் பாய்.